என்ன அப்புறம் சோகமாச்சு என்னாச்சு? எல்லாருமே டூர் போனாங்கடா. நம்ம ஏதாவது டூர் போனோம்டா. நம்மளும் தான் போனோம் டூர் போனோம். எல்லாம் சொல்லிடுச்சு. போட்டா வீடியோ எதுவுமே எடுக்கல. இந்த வாட்டம் டூர் போனோம். ஆசா வீடியோ போட்டா தான் நினைக்கிறேன். இதான் அப்பல வேணா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கேன். அவன் டிஎஸ்எல்ஆர் கேமரா வேணா கேட்டு வச்சிருக்கேன். ஒருத்தம் போகிறோம் ஃபோட்டோ தரமாக எடுத்துகிட்டு வரோம். அப்பல எங்கே இருக்கீங்க? மொத்தம் டூர் போகிறான்னு இருக்கோம். டிஎஸ்எல்ஆர் கேமரா கொடுத்தீங்கன்னா நல்லா ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவோம். இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுறதுக்கு. இங்கே ஊரில் இருக்கீங்களா? நான் அப்பல உங்களை நம்பி தான் இருக்கோம். நீங்கள் ஊருக்கு வந்தீங்கன்னா இப்போ கேமரா என்ன பண்ணுறது? போனப்போ கூட போட்டோ நல்லா போடலாம். அந்த வட்டம் தரமாக போகணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இருக்கீங்க அம்மா எங்கன்னே இதாக தான் இருக்குது. போன தடவை டூர் போனாங்க, ஃபோட்டோ எடுத்தாங்க, சொதப்பிட்டாங்க. இந்த தடவை சரி கேமரா எடுத்து போகிறான்னு பார்த்தா அவனும் சொதப்பிட்டான். என்ன பண்ணான்னு தெரியல. டூர் போகிறக்கே மைண்ட் அதுக்கு எதுக்குடா பயந்துக்கிட்டு இருக்கீங்க? இங்கே கேமரா கேமரா இருக்கு. என்னென்ன சொல்கிறீங்க? என்ன மாடல்னு நீங்க என்னடா கேமரா அழுதுட்டு இருக்கீங்க? கேமராவே நம்ம கையில் இருக்கு. கேமரா டிஎஸ்எல்ஆர்லாம் என்ன அதை காட்டிலும் ஒரு வேற லெவல் வந்து நம்ம ஃபோன் வச்சுருக்கோம். இந்த ஃபோன் தான் ஓப்போல புதுசாக லான்ச் ஆக போகிற X9 Ultra அப்படின்ற ஃபோன். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியிலே ஃபர்ஸ்ட் 50 MP 10x ஆப்டிக்கல் ஜூமில் டெலி கன்வெர்ட்டர் இன்பில்டாக கொடுத்துருக்கோம். ஓகேவா? வேற லெவலில் வேணும். இந்த ப்ரைஸ் காஸ்ட்லாம் வந்து கூட இருக்கும். நம்ம இன்பில்டாகவே கொடுத்துருக்கோம். அது போக டுவெல் 200 MP கேமரா வந்து பார்த்தோன்னா இண்டஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு நம்ம தான் கொடுத்துருக்கோம். ஓகேவா? அது போக 8K 30 Mbps அல்ட்ரா கிளியர் வீடியோ எடுத்துருக்கோம். ஸ்டடி வீடியோ பயங்கரமாக இருக்கும். அவுட்டிங் போகிறதுக்குலாம் அதுக்கெலாம் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, எமோஷன்ஸ் எடுக்கிறதுக்கு, ஒரு கான்செப்ட் எடுக்கிறதுக்கு, ஒரு லைஃப் ஃபோட்டோ, ஹியூமன் எமோஷன்ஸு, வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி எல்லாத்துக்கும் தாறுமாறாக இருக்கும். ஓகேவா? ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நியூஸன் அல்ட்ரா கேமரா கொடுத்துருக்கோம். ஓகேவா? இதெல்லாம் அந்த ஃபீச்சர்ஸ்லாம் நம்மகிட்ட மட்டும்தான் இருக்குது. ஒவ்வொரு இமேஜும் தாறுமாறாக இருக்கும். ஏன்னா இதில் ஹெசிப்ரா டெக்னாலஜி கொடுத்துருக்கோம். அது போக ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தா அப்புறம் ஏஐ எடிட்டரு, அதுக்கப்புறம் ஏஐ பைலட்னு ஒன்று கொடுத்துருக்கோம். ஏஐ மைண்ட் ஸ்பேஸ்னு கொடுத்துருக்கோம். இதுதான் வந்து நம்ம ஜெமினி அந்த தென் வந்து பார்த்தோன்னா சாட்ஜிபிடி யூஸ் பண்ணுறோம். பார்த்தியா? ஸோ அந்த மூணோட இமேஜையும் வந்து பார்த்தா கொலாப் பண்ணி என்ன நினைக்கோ தரமான அவுட்புட் கொடுக்கும். ஓகே, அதோட பிக்சர் ஆப்ஷன்ஸ் ஐஃபோனில் வந்து பார்த்தா அப்படின்னா ஏர்ட்ராப் இருக்கும். பார்த்தியா? ஸோ ஏர்ட்ராப் அந்த வந்து பார்த்தோன்னா ஃபைல் ஷேர் பண்ணுறது அதுவும் நம்ம பிக்சர் பண்ணி ப்ளூடூத் ஆன் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஈஸியாக ஐஃபோனில் வந்து ஆண்ட்ராய்டு வந்து ஃபோட்டோ ஃபைல்ஸ்லாம் ஷேர் பண்ணிக்கலாம். என்ன 7050 mAh பேட்டரி இருக்குது. அது போக எலைட்டு ஸ்னாப்ட்ராகன் எலைட்டு 8 Gen 5 இருக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் தாறுமாறாக இருக்கும். நீ கேமரா ஏன் கொண்டு போகிறத ஜீரோ வந்து ஒரு யோசிக்க வச்சிடும். அந்த அளவுக்கு இருக்கும் நம்மளோட கேமரா. இதான் வந்து ஓப்போட புதுசாக லான்ச் ஆகிருக்கு X9 S and S9 Ultra. நீ சொல்கிற ஸ்பெக்லாம் பார்த்தா ஃபோட்டோ எடுக்க தரமாக இருக்கும். சூப்பராக இருக்காங்க. கிட்ட உள்ள நேம் ரேஷியோ ஒன்று போய் பார்த்து தரமாக ப்ரீ புக் பண்ணி எடுங்க. ஆஃபர்ஸ் நிறைய